இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை அறிவிக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம். காலத்தினுடைய கால சூழ்நிலை வறட்சி நிலவுகின்றது. வறட்சியால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது. போதிய தண்ணீர் கிடையாது. டெல்டா மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை. தமிழகம் முழுவதும் மழை பொழிவு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த அரசு வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி வருகின்றது. அந்த வேளாண் பட்ஜெட்டிலே கடன் தள்ளுபடி செய்கின்ற அறிவிப்பை வெளியிடப்பட வேண்டும். அப்படி வெளியிடப்படாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய விவசாயிகளுடைய ஆதரவை திரட்டி கடன் தள்ளுபடி செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை அறிவிக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம். காலத்தினுடைய கால சூழ்நிலை வறட்சி நிலவுகின்றது. வறட்சியால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது. போதிய தண்ணீர் கிடையாது. டெல்டா மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை. தமிழகம் முழுவதும் மழை பொழிவு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த அரசு வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி வருகின்றது. அந்த வேளாண் பட்ஜெட்டிலே கடன் தள்ளுபடி செய்கின்ற அறிவிப்பை வெளியிடப்பட வேண்டும். அப்படி வெளியிடப்படாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய விவசாயிகளுடைய ஆதரவை திரட்டி கடன் தள்ளுபடி செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். அறிவிக்கப்பட்டவாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக மாநிலத்தோட அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஆணையம் தெளிவான உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல்படுகை மாநிலம் எந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று தெளிவான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. அதைத்தான் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். 1986ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு சட்ட போராட்டம் நடத்தி தெளிவான தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக 13 நாட்கள் வாதம் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தில் கர்நாடக மாநில சார்பாக 9 நாட்கள் வாதம் நடைபெற்றது. கேரளா மாநில சார்பாக 3 நாட்கள் வாதம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி 1 நாள் நடைபெற்றது. நடுவர் மன்ற தீர்ப்பின் ஒட்டி உச்ச நீதிமன்றம் அழகான தீர்ப்பை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லும் சொல்லல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்களும் அதான் சொல்றாங்க. பல எதிர்கட்சிகளும் அதான் சொல்லுது. இன்றைக்கு பெங்களூர் செல்ல வேண்டாம். ஏற்கனவே நமக்கு தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் சென்றாலும் அங்கே தண்ணீர் கிடைக்காது. ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் கர்நாடகத்துக்கு போனாங்க. ஆனா அப்போ அங்க எதுவுமே நடக்கல. நீதிமன்றம் போய் தான் நாம நீதியை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் கேட்கணும். அதாவது இது அவரு தண்ணி திறக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர் கூட்ட வேண்டும் போட்டார். ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் நான் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேணும், விரிவான கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் அழைத்து நீங்க ஒரு கருத்தை கேளுங்க. அதோட தமிழ்நாட்டுக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கருத்தை கேட்டு சட்ட வளரோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தான் நாம் வற்புறுத்துறோம். ஆனா இது எதையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லையே. பொறுப்படுத்த நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இன்றைக்கு காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்திலேயே, அதாவது 2018ஆம் ஆண்டே
உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மாதாந்திர வாரியாக கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடித்தான் தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. புதிதாக கர்நாடகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் மேகதாதிலே அணை கட்டிய தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 என்று ஒரு தெளிவான அறிக்கை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய, அதாவது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன், சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது அதற்கு மாறாக டிவிகே அரசாங்கம் சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் யார் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனில் பாதி 35,000 ரூபாய் தான் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் ஆங்காங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மழைப்பொழிவு குறைந்து விட்டது, வறட்சி நிலவிக் கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு நிலை. விவசாயிகளுக்கும் இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக வறட்சி நிலவுகின்ற காரணத்தினால் இன்னைக்கு பாசனத்திற்கும் காவிரியிலிருந்து தண்ணீர் கிடைக்காமல் டெல்டா இருக்கிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தில் விவசாயிகளும் மழை பொழிவு இல்லாததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த கடன் தள்ளுபடி செய்ய, முழுமையாக கடனுடைய விவசாயிகள் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன்.